மயிலாடுதுறையில் அரசு வேலைக்காக மகனின் நண்பனிடம் 13 லட்சம் கொடுத்து ஏமாந்த பெற்றோர் பணத்தை திரும்ப கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த கொர்க்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் புகழேந்தி. வருவாய்த்துறையில் கிராம உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் தனது மகன் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அரவிந்தனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதற்காக முயற்சி மேற்கொண்டு வந்துள்ளார். அப்போது 2020ஆம் ஆண்டு அரவிந்தனின் கல்லூரி நண்பரான சீர்காழியை அடுத்த நந்தியநல்லூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவரின் மகன் கிருபாகரன் என்பவர் தனக்கு அதிமுக அமைச்சர்கள் பலருடன் தொடர்பு உள்ளதாகவும் தமிழ்நாடு தேர்வாணை குழு அதிகாரிகள் மூலமாக வருவாய்த்துறையில் வருவாய் ஆய்வாளர் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்கு ரூபாய் 13 லட்சம் செலவாகும் என்றும் இந்த தொகையை 15 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தனது சகோதரர் ராஜராஜன், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினகரன் ஆகியோரை அதிகாரிகள் என கூறி அறிமுகப்படுத்தியுள்ளார். இதனை நம்பிய புகழேந்தி தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை விற்றும் ரிட்டையர்மெண்ட் பணம் மற்றும் கடன் வாங்கியும் ரூபாய் 13 லட்சத்தை திரட்டி 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 4 நாட்களில் 5 தவணைகளாக ரூபாய் 13 லட்சத்தை கிருபாகரன் கூறியபடி ராஜராஜன், தினகரன் மற்றும் லோகநாதன் ஆகியோரது வங்கிக் கணக்குக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பின்னர் பலமுறை கேட்டும் அரசு வேலை வாங்கி தராததுடன் பணத்தையும் திரும்ப தரவில்லை. மேலும் பணத்தை திரும்ப கேட்டால் மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஏற்கனவே மணல்மேடு காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகழேந்தி புகார் மனு அளித்துள்ளார். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பணம் கொடுத்து 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி புகழேந்தி மற்றும் அவரது மனைவி பூபதி ஆகியோர் கிருபாகரனை நேரில் சந்தித்து பணத்தை திரும்ப கேட்டபோது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து செய்வதறியாது திகைத்த பூபதி மற்றும் புகழேந்தி ஆகியோர் இன்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் SP ஸ்டாலினிடம் புகார் மனு அளித்து இழந்த பணத்தை மீட்டுத் தர வலியுறுத்தி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். கிருபாகரங்கிறவன் எங்கள் வீட்டுக்கு வந்த என் பையனோட படித்தவன் வீட்டுக்கு வரப்போ இருந்ததில்ல. என் பையன் பொண்ணு பார்க்க போனோம். கவர்மெண்ட் வேலை இருந்தால் நல்லாயிருக்கும் பொண்ணு பார்க்குற இடத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததில்ல. நான் எங்கள் வீட்டுக்கு வரப்போ இருந்து எங்கள் வீட்டை பார்த்துட்டு சரி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன்கிட்ட 13 லட்சம் பணம் கேட்டான். 15 நாளுக்குள்ளே 13 லட்சத்தை ரெடி பண்ணிங்கன்னா வேலை 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவான்னு சொன்னதும் நாங்கள் எல்லா நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டு இல்லைக்கு பணத்தை ரெடி பண்ணி 13 லட்சத்தை கிருபாகரங்கிட்ட கொடுத்தோங்க. அவன் தான் வாங்கி எல்லாத்தையும் அனுப்பினான். வேறு யாரும் இல்லை, அவன் கையில் தான் கொடுத்தோம் 13 லட்சத்தையும். அனுப்பிட்டு 15 நாள் கழிச்சதும் வேலை என்னன்னதுக்கு நான் வாங்கி தரேன்னு இது வரைக்கும் வேலையும் வாங்கி கொடுக்கல. கடைசியில் நான் கொடுத்தா வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொடுத்து 5 வருஷம் இருக்குங்க. சீர்காழிங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சு வந்திருக்கீங்க? அதனால் நாங்கள் இங்கே வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கல. அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். போலீஸ் வர வேண்டாம் போங்க வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. போலீஸ் வரும்னு சொன்னாங்க. ஒரு 4 வருஷமாக இன்ன வரைக்கும் எதுவுமே வரல. அதோட இருக்கிறோம். சரி, அப்படியே அந்த பக்கம் வந்துருங்க. என் பேர் புகழேந்தி. நான் அட்ஜஸ்டண்டாக வேலை பார்த்தேன். கொர்க்கையில் 32 வருஷம் வேலை பார்த்தேன். நான் ரிட்டையர் ஆகி வருஷம் 2020 19 ரிட்டையர்டு 2020 இதில் ரிட்டையர் ஆகி அந்த பணத்தை பேங்கில் போட்டிருந்தேன். என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் உண்டு. அதையும் விற்று இந்த கிருபாகரன் அவங்க ஃப்ரெண்டு வந்தான். நான் ஒன்றும் இல்லை, என் மனைவிகிட்ட தான் அந்த பணம்லாம் போட்டு வச்சுருந்தேன். மனைவி பேங்கில் எடுத்து 3க்காக வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னேன். நான் எங்கே வேலை செய்யணும்னு சொல்லணும். நான் இதில் சரி நீங்கள் மேலே கூப்பிட்றாங்க போங்க.